சீமானு நம்மளுக்கு ஒத்துழைக்கிறாரு. அது எங்க சீமானுன்னா எங்க சீமான் இல்ல, எங்க தெய்வம். அதனால நாங்க என்னைக்கு பிறந்தோம், ஆள் என்னைக்கு பிறந்தாமோ அன்னைக்குதான் தெய்வம் பிறந்துச்சு. தெய்வம் பிறந்த அன்னைக்குதான் மாடு பிறந்துச்சு. அன்னைக்கு இருந்து மலையில தான் மாடு மேய்ஞ்சி. ஆக மொத்தம் இத்தனை வருஷம் பாஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்பதான் கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களை ரொம்ப கரட்டில் விட்டா ரொம்ப தள்ளி விடுறாங்க, அரட்டுறாங்க. வனத்துறை அப்படியே தள்ளி விடுறாங்க, அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. வாடா ஐயா கூப்பிடுறாரு, வாடா கையெழுத்து போடுறான் அப்படின்றாரு. ஐயா கிட்ட நான் பொலிசாய் வரேன். இப்ப நாட்டை விட்டு நான் எப்படி வர முடியும்? நான் வர முடியாது அப்படின்னு நான் சொல்ல, வாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் மாட்டை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி நான் சொல்லி வந்துட்டேன். அவரை ரெண்டாவது திருப்ப போய் மாட்டை மேய்ச்சது இல்லாம கையை வெட்டி போட்டாரு அப்படின்னு சொல்லி பொய் கேஸை கொடுத்து அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தாரு. அதையும் இந்த நம்ம கண்ணாடி ஐயா அது எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அவரை அது சரி பண்ணாரு.